கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு 3 வசனம் தியானித்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. 3 வசனம் இப்ப நம்ம வாசித்திருக்கோம். இந்த 3 வசனமே வாக்குத்தத்தம். இந்த 3 வசனமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். 2015 2016 அப்போ எனக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ கையில் உட்காந்து பைபிள் எடுத்து அதிகமாக உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். கையில் பைபிள் எடுத்துக்கிடுவேன். அப்படி அதிகமாக உட்காந்து வாசித்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வசனமா எடுத்து வாசித்து வந்துட்டே இருப்பேன். திரும்பவும் பயப்படுகிறதற்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது அதிகமா ஆளுகை செய்யுது அப்படின்னா பயம் பயம் பயம். இதை என் வாழ்க்கையில் உள்ள சில அனுபவத்தோடு சொல்றேன். அது புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருந்தா கூட இந்த உலகத்துல நடக்கூடிய காரியங்கள், நம்ம குடும்பத்துல நடக்கூடிய காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம நினைக்கும் போதே சில குடும்பத்துக்குள்ள பயம் உள்ள வந்துருது. அது ஏன் நம்ம ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. டெய்லி வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கும். டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. ஆனா சில குடும்பத்திலே திரும்பவும் பயப்படுவதற்கு, சில வீட்டுல இந்த பயமுள்ள ஆவி நிறைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். திரும்பவும் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். திரும்ப 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 சில வீட்டுல எது அடிக்கடி அட்டாக் பண்ணுது அப்படின்னா பயம். இதுக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளல, திரும்ப திரும்ப பயப்படுகிறதற்கு பயமுள்ள ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த செய்தி நீங்க காலையில கேட்குறீங்க, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்து நம்ம இந்த செய்தி கேட்டாலும் சரி, பிரதர் என் வாழ்க்கையில சில அடிமை, திரும்ப திரும்ப சில காரியத்துல எனக்கு ஒரு பயம், என் வாழ்க்கையில இந்த 2 அடிக்கடி வருது அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் இந்த செய்தியை கொஞ்சம் கரெக்டா கவனமா கவனிங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு
நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறலை. ஒரு குடும்பத்துல திரும்ப திரும்ப பயம் வருது அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல், மறுபடியும் கூட சொல்றேன், ஏன்னா நிறைய குடும்பத்துல பயம்தான் இருக்கு. ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. திரும்ப 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 அந்த சிந்தனைக்குள்ள வரும்போது, நம்ம நினைவுக்குள்ள வரும்போது, நம்ம இதயத்துல இருக்கும்போது, திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் வரும்போது ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வசனத்தினுடைய வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, வசனத்தை நாம் கவனித்து கேட்கும் போது, ஆவியான நம்ம இதயத்துக்குள்ள பேசும்போது, ஆவியான நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது நம்ம இருதயத்துல முதல்ல ஒரு விடுதலை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு செய்தி. இந்த செய்தியை பேசும்போதே என் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ குடும்பத்திலே அடிமைத்தனத்திலே யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. வீட்டுல ஒருத்தவங்க ஜெபிக்க வந்தாங்களாம். ஜெபிக்கும் போது நான் அப்படியே ஒரு காட்சி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு உடனே தொலைபேசி மூலியமா கூப்பிட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினால சில ஆலோசனை கொடுத்து ஜெபிச்சுட்டு வச்சிட்டேன். நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பயம் காமிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பயம் காமிச்சிருந்தாங்க. அவங்க பார்த்தா கிளம்பி போயிருந்தாங்க. இந்த குடும்பத்துல பார்த்தா வந்தவங்க இப்படி ஜெபம் பண்ணி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். என் வாழ்க்கையில நாளாம் பயந்திருக்கேன்ப்பா. நாளாம் அடிமைத்தனத்திலையும் வாழ்ந்திருக்கேன். நாளாம் திரும்ப திரும்ப பயந்திருக்கேன். முதல்ல என்னையே சொல்றேன். அப்ப இந்த செய்திக்குள்ள ஆழத்துக்குள்ள போகும்போது ஈஸியா இருக்கும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு வீடு கட்டியிருந்தேன். கடன் அதிகமா இருந்துச்சு. ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறேன். நாங்க வீட்டுல ஜெபிச்சாங்க. வீட்டுல இப்படி எல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க ஜெபிச்சாங்க. அவங்களும் அதே மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் அந்த வீடை வித்துட்டேன். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். வீடை வித்துட்டேன். பல லட்சங்கள் நஷ்டம். வீடு நஷ்டமாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டெப்பா அப்படியே லாஸ் ஆயிட்டு வருது. ஜெபிக்க வந்தவங்க விசுவாசம் உள்ள வார்த்தை சொல்லாமல் சில அவிசுவாசமான வார்த்தை சொன்ன நிமித்தமாக வீடை வித்துட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மள்ட்ட பேசக்கூடிய ஆட்கள் முக்கியம். அவிசுவாசமான வார்த்தை யாராவது பேசுறாங்கன்னு சொல்லி ரொம்ப கரெக்டா கவனிச்சு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனா அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. அவிசுவாசமான வார்த்தையை நம்ம கேட்கும் போது நமக்குள்ளே ஒரு பயம், ஒரு திகில், திரும்ப திரும்ப அந்த பயப்படுற அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்வாங்க. ஒரு குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பாக கையில பைபிள் எடுத்து வாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருந்தால் நமக்கு முதல்ல சத்தியம் என்னன்னு சொல்லி புரியாது. நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்காம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள் உள்ள வந்துடும். நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறதுக்கு நாம் வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மிகுந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாள்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் என் வாழ்க்கையில நான் பார்த்ததை சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பல சூழ்நிலை கடந்து வந்திருக்கேன். ஒரு 2 நாள் இல்ல ஒரு 3 நாள் செல்போன்ல சார்ஜ் போடாம அப்படியே வச்சு பாருங்க, செல்போன் செத்து போயிரும். அதே போலதான் நிறைய குடும்பத்திலே ஜெபம் பண்ணாமல், பைபிள் வாசிக்காமல், தேவனை தேடாமல், இஷ்டம் போல 6 நாள் சுத்திட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது செல்போனை கொண்டு போவாங்க, கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. சில குடும்பத்துல இப்ப அப்படிதான் இருக்கு. ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட காலமா போயிட்டு இருக்கு. வீட்டுல பைபிள் இருக்கும், அந்த பைபிளை கையில எடுக்க மாட்டாங்க. 6 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. 6 நாளும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது கையில செல்போன் எடுத்து போற சில குடும்பங்கள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நிறைய காரியத்துல வளர முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, இந்த செல்போன் நிறைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 30 வருஷம் முன்பாக நிறைய குடும்பத்திலே நைட் நேரத்திலே வீட்டுல வந்ததுக்கு அப்புறம், அப்பம்லாம் நிறைய வீட்டுல டிவி கிடையாது. ஒரு 30-40 வருஷம் முன்பாக வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பார்த்தா அழகா ஒரு புக் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு டைரி எடுத்து ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க, இல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த 2025ல எந்த குடும்பத்தை பார்த்தாலும் செல்போன் தான். ஒரு வீட்டுல 3 போன், 4 போன், 5 போன், 6 போன், 8 போன்லாம் வந்துட்டு. ஒரு வீட்டுல 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா 6 போன். இப்ப லேண்ட்லைன் போனே கிடையாது சில வீட்டுலலாம், ஒன்லி செல்போன் தான். எல்லாம் தனித்தனியா எல்லாருக்கும் ஒரு செல்போன். எல்லாருடைய வீட்லயுமே பைபிள் இருக்கு. ஆனா அந்த பைபிளை 7 நாளும் கையில எடுத்து வாசித்தாங்கன்னு சொல்லி கேட்டா சந்தேகமா இருக்கு. சில குடும்பத்திலே மனுஷோட சத்தத்தை கேட்கும் போது அவங்களோட வாழ்க்கையில அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே சர்ப்பத்தினோட சத்தத்தை செவி கொடுக்கும் போது, சர்ப்பத்தினோட சத்தத்தை கேட்கும் போது, அந்த பழத்தை புசிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க, சாபத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் போது ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கணும் அப்படின்னா அவங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து அவங்க தேவனோடு தொடர்பு கொள்ளணும். இப்ப நான் இருக்கிறேன் என் வீட்டுல, என்னோட தனிப்பட்ட ரூம்ல, நானும் தேவனும் எனக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாரோ அதெல்லாம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் பைபிள் எடுத்து தியானிக்கணும். சில குடும்பத்திலே ஆவிக்குரிய நிறைய காரியங்கள் உண்டு. தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. காத்திருக்கும் போது தரிசனமா வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காத்திருக்கிறதே கிடையாது. ஏன் நிறைய குடும்பத்துல இந்த அடிமைத்தனத்தின் ஆவி உள்ள வருது? திரும்ப 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 ஏன் பயப்படுறாங்க? திரும்ப திரும்ப ஏன் பயப்படுறாங்க? யோசித்து பாருங்க. சில குடும்பத்துல காலைல தூங்கி வச்சுன்னு சில குடும்பத்துல கடன் இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடன்ல கஷ்டப்படும் போது இன்னைக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணுமே, செட்டில் பண்ணுமே, ஐயோ சொல்லிட்டோமே, பணம் கிடைக்கலன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடும். திரும்ப திரும்ப அந்த பயம் உள்ள வந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, தேவனை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோம்? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாருடைய ஆவியை அனுப்பினார் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். நம்ம இருதயத்துக்குள்ளே குமாருடைய ஆவியை அனுப்பினார். அனுப்பினார்னா முடிஞ்சிட்டு, ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும் போது நமக்கு ஏன் பயம்? உங்க கையில பைபிள் இருந்தா தயவு செய்து கையில பைபிள் எடுங்க. வீட்டுல இன்னைக்கு பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய ஆவியை அனுப்பி இருக்கிறார். குமாரனுடைய ஆவியை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப அந்த பழைய சுபாவங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம முதல்ல ஒரு 3 பாயிண்ட பிரிக்கணும். திரும்ப திரும்ப ஏதாவது வருதா, பயத்தை கொண்டு வருதா, அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போதா, அது 3 பாயிண்ட். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். குமாருடைய ஆவியை தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பா கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே பயம்தான் இருக்கு. என்ற சில ஜப குறிப்பு வரும்போது நைட் ஆயிட்டுனா பயமா இருக்கு பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். படிக்கிற பிள்ளை தான், எக்ஸாம் வந்த உடனே பயமா இருக்கு. சில குடும்பத்துல கடன் இருக்கு, காலையிலே பயமா இருக்கு. சில குடும்பத்துல மாமியாரை பார்த்தாலே பயமா இருக்கு. சில குடும்பத்துல புருஷனை பார்த்தாலே பயமா இருக்கு. சில குடும்பத்துல கணவரை பார்த்தா பயமா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு பிரச்சனை உள்ள வந்துட்டே இருக்கு. சில வீட்டுல வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்கிற ஸ்டாஃப் இல்ல மேனேஜர் இல்ல ஓனர் யாரையோ பார்க்கும்போது ஒரு பயம் வந்துருது. சில குடும்பத்துல ஃப்ரெண்டா பார்த்தா பயம் வந்துருது. நிறைய குடும்பத்துல இப்படி இருக்கு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல சிக்கி கொள்றாங்க? கண்ணில சிக்கி கொள்றாங்க. நான் இப்ப சொன்னது 4வது பாயிண்ட். திரும்ப 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 வருதா, அது முதல் பாயிண்ட். பயம் உள்ள இருக்கா, அது 2வது பாயிண்ட். அடிமைத்தனத்துல இருக்காங்களா, அது 3வது பாயிண்ட். 4வது இப்ப ஒரு பாயிண்ட் சொன்ன, கண்ணி. ஒரு வலைக்குள்ளே சிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, திரும்ப 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 பயந்துகிட்டே இருப்பாங்க. பயந்து 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 பார்த்தா அவங்க ஒரு அடிமைக்குள்ள சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வலைக்குள்ள, ஒரு கண்ணிக்குள்ள இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன நடந்துருமோ, எப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு கண்ணிக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஆனா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயம் அப்படின்னாலே பிசாசு கொண்டு வருகிறான். அடிமை அப்படின்னாலே பிசாசு கொண்டு வருகிறான். பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள் மறுபடியும் திரும்ப 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 வருதா, பிசாசு கொண்டு வருகிறான். நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, வசனத்தை மனப்பாடமா படிங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு இப்ப யோசித்து பார்த்தா தெரியுது. ஆரம்ப காலத்துல சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்துக்கிட்டே இருப்பேன். சர்ச்சில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது என் சட்டை பையில ஒரு சின்ன பைபிள் வச்சிருப்பேன். எங்கேயாவது நின்றுட்டு இருப்பேன். எல்லாரும் கையில செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா செய்வேன்? சட்டை பையில ஒரு சின்ன பைபிள் வச்சிருப்பேன். அந்த பைபிள் எடுத்து அதுல ஒரு வசனம் எடுத்து தியானிச்சுட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல வளரணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்க போறோம்? தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தா கிருபைப்பா. அதிகாலையில யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் கிருபை. தேவனுடைய வார்த்தையை கேட்கறீங்களா, உங்களுக்கு கிருபை. மனம் திரும்புறீங்களா, கிருபை. தாழ்த்துறீங்களா, கிருபை.
அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? கிருபை. எவ்வளவு ஆசீர்வாதம். அதிகாலை வேளை இன்னைக்கு யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை நமக்கு தரலை. பிசாசு ஒரு குடும்பத்துல வரும்போது பயத்தை தான் உள்ள கொண்டு வரான். நிறைய குடும்பத்திலே பயம் 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 நிறைய குடும்பத்திலே நடக்கு. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம லைட்டா ஒரு சின்ன செக்அப் பண்ணி பார்ப்போமே. செல்போன்ல சார்ஜுக்கு சொல்லி செக்அப் பண்ணி பார்க்குறோம்ல, திரும்ப 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 ஏதாவது உள்ள என்ட்ராதா? ஏதாவது பயம் வந்துகிட்டே இருக்கா? ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமையா இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கண்ணியில் அகப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கலையா? பலம், அன்பு, தெளிந்த புத்தி. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதல்ல பலன், இரண்டாவது அன்பு, மூணாவது தெளிந்த புத்தி. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய குடும்பத்தில் என்ன பிரதர் மிஸ்டேக் ஆகுது? எங்களோட வாழ்க்கையில ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நிறைய குடும்பத்துல ஏன் வளர முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியத்தை யோசித்து பார்க்கும்போது, தெளிந்த புத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னா அடிக்கடி விழுந்து போயிடுவாங்க. ரெண்டாவது, பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்தாவில நிரப்பப்பட்டா மட்டும்தான் பலன் இருக்கும், அன்பு இருக்கும். இந்த கடைசி காலத்திலே மாம்சத்தினுடைய கிரியை எப்படி உள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது பல காரியத்தை யோசித்துக்கிட்டே இருப்பாங்க, பல காரியத்தை யோசிப்பாங்க. ஆனால் தெளிந்த புத்தி இருக்குமானால், தெளிந்த புத்தி நமக்கு இருக்குமானால் 90% பிரச்சனை இருந்து வெளியில வரலாம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ளே கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். கல்வாரி அன்பினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்க வேண்டும். அடுத்தாப்புல தெளிந்த புத்தியை தாங்கப்பா. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தெளிந்த புத்தி இருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சிடலாம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கும் போது அது நமக்கு மிகுந்த உதவியா இருக்கும். தெளிந்த புத்தி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வளர முடியும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கும் போது ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்துல நம்ம கடந்து போகும்போது ஆவியானவர் நமக்கு துணையா இருப்பார். அவர் பேரே தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். அவர் நம்ம கூட இருக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருப்பார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார். புத்திர சுவாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பெற்றீர்கள்னா நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்பா பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஆனா நிறைய குடும்பத்துல என்ன கிடக்கு? சில குடும்பத்துல பயம்தான் கிடக்கு, சில குடும்பத்துல குழப்பம்தான் கிடக்கு, சில குடும்பத்துல திரும்ப திரும்ப அப்படியே 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 பழைய வாழ்க்கைகள் அப்படியே போயிட்டு அதெல்லாம் திரும்ப 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 பயப்படுகிற அடிமை. அப்போ ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்ததுக்கு பார்த்தா கண்ணிக்குள்ள போய் சிக்கி கொள்றான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள 3 வசனமும் கண்டிப்பா முக்கியமான வசனம். இந்த 3 வசனம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் சொல்றது இப்போ இல்லை, 2016, 2017, 2018
கையில பைபிள் எடுத்து ஓயாம உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். புதிய ஏற்பாடு உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வசனத்தை யோசித்து பார்ப்பேன். இப்படிலாம் எழுதப்பட்டிருக்க. பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரோமர். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து மணிக்கணக்கா உட்காந்து வாசிங்க. நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு ஏதாவது ஒரு கருத்தை தள்ளி போறோமா, உடனே தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சு, அப்பா என்னோட வாழ்க்கையில நான் இந்த காரியத்துல விழுந்துருதேன்ப்பா, இதுல இருந்து நான் வெளியில வரேன், எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் அந்த அடிமைத்தனத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா, நான் எந்த ஒரு காரியத்துல அடிமையா இருக்க கூடாதுப்பா. அப்படி நம்ம கேட்கணும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், பெற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வேடுமே ரொம்ப முக்கியம். ரோமர் 8:15 பார்க்கும்போது, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணிற புத்திர சுவார்த்தின் ஆவியை பெற்றீர்கள். பெற்றீர்கள் அப்படின்னா வாங்கிட்டீங்க. கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதா தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப அந்த கிஃப்ட் எங்க பிரதர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே. குமாருடைய ஆவி எங்க வந்திருக்கு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே. என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் மைய கருத்து. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சத்துரு முன்னாடி நிக்க முடியாது. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வாழ்க்கையில சமாதானம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வாழ்க்கையில வெற்றி. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதனால வசனம் முக்கியமான வசனம். நமக்கு பயமுள்ள ஆவியை தரல அப்படின்ட்டார். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில பயம் வருதா? ஏன் வருது? என்ன காரணத்தினால வருது? என்ன செஞ்சோம்? நம்மளுக்குள்ள பழைய சுபாவம் எங்க வருது? ஜென்ம சுபாவம் எங்க வருது? அந்த மாம்ச கிரியை எங்க வருது? அந்த சுய புத்தியில நம்ம எங்க சாஞ்சிட்டோம்? இதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். அது நம்ம வேலைதான். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனார்லி அப்ப மினிசாலுக்காக ஜெபிங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளை காண கிருபைக்காக நன்றிப்பா, 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 நன்றிப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றிப்பா. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருந்து அனுப்பினீர் என்று சொல்லியிருப்பா. அனுப்பினீர். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்களோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப அந்த பயப்படுகிற பழைய அடிமைத்தனத்தின் சுபாவங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும்பா. தேவையில்லாம பயத்தை கொண்டது பொல்லாத சத்துரு கிரியல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைக்கணும்பா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால் வேலை அடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடப்படட்டும். ராஜா, இந்த நாளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பகலிலே மேக ஸ்தம்பமா, இருளை அக்னி ஸ்தம்பமா எங்க கூட நீங்க வருகிற கிருபைக்காக நன்றிப்பா. எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ற கிருபைக்காக நன்றிப்பா. கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுதப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிங்க ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல செத்த நிலைமையில காணப்படுகிறதோ அந்த எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும்ப்பா. சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவியில உயிர்ப்பிக்கப்படட்டும்ப்பா. சிந்தனைக்குள்ள போராடிய எல்லா சத்துன் கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமம் சுட்டி அறியப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பட்டு விட்டுப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுக்கப்பா. சரியான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. புதிய ஆவியை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாளோ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று அப்பா சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே அக்னி பற்றி பிடிட்டு, அக்னி பற்றி பிடிட்டு, அக்னி பற்றி பிடிட்டு, அக்னி பற்றி பிடிட்டு, இன்னுமா அக்னி பற்றி பிடிட்டு, இன்னுமா அக்னி பற்றி பிடிட்டு, இன்னுமா அக்னி பற்றி பிடிட்டு, எல்லா குடும்பத்தையும் அக்னி பற்றி பிடிட்டு, எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறானோ அந்த இடத்துக்குள்ளே பரிசுத்த அக்னி இறங்கி விட்டு ராஜா. பரிசுத்த அக்னி இறங்கி விட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் அக்னி பற்றி பிடிட்டு, அக்னி பற்றி பிடிட்டு, இன்னுமா அக்னி பற்றி பிடிட்டு. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பிட்டு, பாத்திரம் நிரம்பட்டுமா, பாத்திரம் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். இயேசு நாமத்தில் நிரம்பட்டுமா, நிரம்பி வெளியிட்டும். இயேசு நாமத்தில் நிரம்பி வெளியிட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்பா. உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தாங்கப்பா. பலமும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும். இந்த நாளிலும் எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறணும். எங்க உடம்போட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா இருக்கணும்பா. எங்க உடம்போட ஆவி அது கிறிஸ்துவோட ஆவி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இந்த நாளில் கர்த்தர் உயிர்ப்பித்த கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. உங்க நாம மகிமை விடட்டும். இயேசு கிறிஸ்து நாம மகிமை விடட்டும். எங்களுக்காக ஜீவனை தந்து இன்றும் பிதாவோட வலதுபட்சத்திலே பரிந்து பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தை வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவங்களோட அப்பத்தின் தண்ணிலே ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலே தோல்வியில் இருக்காங்களோ, சந்தேகத்துல இருக்காங்களோ, தேவையில்லை அவிசுவாசம் இருக்காங்க, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஜெனிப்பிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் ஓட கிருபை தாங்கப்பா. எங்க கூட நீங்க வாங்கப்பா. காலவேளையில அப்பா போட்டில் போடுறாங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல கடல்ல இருக்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காலவேளையில விவசாயத்துக்கு போற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல காலவேளையில வியாபாரத்துக்கு போறாங்க, சிறு தொழில் பாக்குறாங்க, கம்பெனி வச்சுக்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்க அவங்களோட கையிருக்கிறதுல ஆசீர்வதிங்க ராஜா. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அதிகாரிகளை ஆசீர்வதிங்கப்பா. தலைவர் ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துல இதயத்துக்குள்ளே வேதனை, யார்கிட்ட போய் சொல்ல சொல்லி தெரியலப்பா. மனபாரத்தோடு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சுங்கப்பா. கற்பத்தினை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மாசம் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி பண்ணுறவங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் கூட இருங்கப்பா. நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ
கடன் பிரச்சனை, விக்கிர வழிபாடு, மாந்திரிய பிள்ளி சொல்லி ஏவல் கட்டப்பட்ட நிலைமை, டைவர்ஸலுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிர்வதிங்க. காலவேளையில் யாரெல்லாம் ஜீவிதங்கள் எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துவாங்க. தேவனர்லையே அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்க எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அவங்களோட தேவைகளை சந்திங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்துல தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களோட பலவீனத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களோட நோயிலெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை நாங்கள் அப்போ அழைக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் அவங்களோட அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. உங்கள் நாம மட்டும் எவ்வளோட்டும் உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்து விடும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். தினந்தோறும் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.